வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம பலாக்காய் பிஞ்சு கிடச்சிது. நான் மரத்துலேருந்து பறிச்சுக்கிட்டேன். இதை வச்சு ஒரு பலாக்காய் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ இதை நல்லா கையில் எண்ணெய் தடவிட்டு இது மேலே இருக்க தோலெல்லாம் செத்திட்டு க்யூபாக சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் இந்த பலாக்காய் பாதி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா கழுவிட்டு கையிலெல்லாம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி இதை தோலெல்லாம் செத்திட்டு பால் போக நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பாதிக்காக போட்டிருக்கேன். கையில் எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணுங்க. அப்போ தான் அந்த பால்லாம் ஒட்டாமல் இருக்கும். அருவாமனையிலையும் தடவிக்கணும், கத்தியாக இருந்தாலும் கத்தியிலையும் தடவிக்கணும். புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நேரடியாக தாளிக்கிறதுக்கு போயிடலாம். பிரியாணி மட்டன் பிரியாணி மாதிரி இருக்கும் பலாக்காய் பிரியாணி. இந்த கிளாஸால் 2 கிளாஸ் அளவுக்கு பாசுமதி ரைஸ் போடுறேன். இப்போ இதை நம்ம கழுவி ஊற வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இந்த நெய் நல்லா உருகி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த பிரியாணியை தாளிக்க ஹோல் கரம் மசாலா, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி தழை 2, சோம்பு கொஞ்சம், லவங்கம் 2 பீஸ் போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு கையளவு போட்டிருக்கேன். அது வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதில் போட்டுடலாம். இந்த பட்டை லவங்கெல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம 2 பச்சை மிளகாயை கீனி போட்டுக்கலாம். முழுசாக போடாதீங்க, வெடிக்கும். அதனால் கீனிட்டு போடுங்க. இது கூடவே ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் பிரியாணி எல்லாத்துக்குமே வெங்காயம் அதிகமாக இருக்கணும், அதே சமயம் ப்ரௌனாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் இதில் உப்பு போடலாம். கொஞ்சமாக போடுறேன், கொஞ்சோண்டு போதும். எனக்கு ஹெல்த் பற்றில இல்லை. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக வரணும். அந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிறதுல தான் பிரியாணியோடைய டேஸ்ட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. அப்போது அரைச்ச ஃப்ரெஷ்ஷான விழுதாக போட்டுக்கோங்க. இதை நல்லா ஒரு வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு கை புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறுத்திக்கலாம் லாஸ்ட்டில் ஃபைனலில் போடுறதுக்கு. இப்போ இதை நல்லா வதக்கி தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா தக்காளி நல்லா குழைய வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் தனி மிளகாய் பொடி. இது பிரியாணி மசாலா, நம்ம தயார் பண்ண பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், தனி மிளகாய் பொடி, பிரியாணி மசாலா இதையும் சேர்த்து போட்டு சிம்மில் வச்சு கருகாமல் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க பலாக்காவை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர், இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் அளந்து வச்சுருக்கேன் தண்ணி 2.5 கப்பு தண்ணி. ஒரு டம்ளருக்கு 1.5 கப்பு, மொத்தத்தில் வரும்போது ஒரு 1/4 கப்பு குறைச்சி 2.5 கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதிலே அரிசி ஊறின்னு இருக்கும். நம்ம எப்போவுமே அந்த மாதிரி தான் அரிசி கழுவிட்டு அளவு தண்ணியை ஊற்றி தான் ஊற வைக்கிறது. அப்போ தான் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்ய முடியும். இப்போ இந்த தண்ணியில் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்படியே கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த சமயத்தில் உப்பு காரம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா தண்ணி கொதி வரட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 மூடி அளவு லெமன் விதையெல்லாம் நீக்கிட்டு புழிஞ்சு விட்டுடலாம். இது எதுக்குன்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஊறின்னு இருக்கிற இந்த பாசுமதி ரைஸை சேர்த்துடலாம். இப்போது அரிசியை போட்டுட்டு லைட்டாக ஜென்டிலாக கிளறிட்டு அப்படியே இருக்கட்டும், ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள்,
இப்போ ஜென்டிலாக ஒரு கிளறி விடலாம். அரிசி உடையாமல் அப்படி சும்மா அப்படி இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அது மேலே தூவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே விசில் தான். ஒரு விசில் கழிச்சு பார்க்கலாம். இப்போது கேஸ் ஒரு விசில் விட்டாச்சு, நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், வா சூப்பர், செம்மையாக வந்திருக்கு பலாக்கா பிரியாணி. இது அப்படியே ஜென்டிலாக லைட்டாக அப்படியே எடுத்திங்கன்னா பாருங்கள், உதிரியாக எவ்வளோ பொலன்னு சூப்பராக வந்திருக்கு. நான் சொல்ல எங்கள் மருமக காவியா தான் இந்த மட்டன் பிரியாணி மாதிரி சைவ பலாக்கா பிரியாணி செஞ்சாங்க. செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன். அழகாக பண்ணணும். சூப்பராக சுட சுட பலாக்கா பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த பதிவு இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய பலாக்கா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.